நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னையில் ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புயல். இந்த புயல் மிக வேகமாக வருது, பெரிய மழை பெய்யுது அப்படின்றது ஒரு பரபரப்பான செய்தி. சென்னை உள்ள தொடர்ந்து பெரிய மழை பெய்து கொண்டு தான் இருக்குது இந்த நேரம் வரைக்கும். அதை விட ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா, விஜய் அவர்கள் இந்த 41 பேரை சந்திக்கிறார். நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது இதுக்குள்ள. அதாவது ஒருத்தனுக்கு செத்து போனான்னா அவனுக்கு சாவு விசாரிக்கிறதுங்க, நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்னை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இது அப்படின்னு நிறைய பேர் விஜய் மேலே பல தரப்புகிட்ட மக்களும் குற்றச்சாட்டுகள் வைச்சாங்க. இருந்தாலும் விஜய் ஒரு சாதாரணமாக அவரால் தெருவில் இறங்கியோ வெளியிலையோ நடக்கவே முடியாது, அந்தளவுக்கு பெரிய ஆள். எங்கே போனாலும் அவரை பற்றி ஒரு பெரிய கூட்டம் கூடிடும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது, இவங்க கரூரில் போய் விசாரிக்கிறதுக்காக இவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லும்போது இவரால் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்றது தான் இங்கே ஒரு பிரச்சனை. அதனால் அந்த குடும்பத்திட்ட முதல்ல வீடியோவில் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இப்போ அவங்கள நேரடியாக கூப்பிட்டு அவங்கள்ட்ட அவங்க பேசியிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி மகாபலிபுரத்தில் நடந்தது. அந்த ஹோட்டலில் 50 ரூம் புக் பண்ணியிருக்காங்க. அந்த 50 ரூமில் இங்கேருந்து பாதுகாப்பாக வேனில் கொண்டு வரப்பட்டவங்க ரூமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அவங்கள்ட்ட பேசியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, அந்த இடங்களில் அரசியல் கட்சிக்காரங்களுக்கோ பத்திரிகையாளர்களுக்கோ எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, நம்ம அந்த கரூர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் விஜயோட பாதுகாவலர்களை மட்டுமே அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட விஜய் மனம் திறந்து பேசியிருக்காரு. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் கஷ்டம்னாலும் நான் செஞ்சு தரேன், என்ன உங்கள் மக மாதிரி ஏற்றுக்கங்க. இது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான், நிச்சயமாக ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். ஆனால் எதிர்பாராத விதமாக இது நடந்துடுச்சு, அதுக்கு நான் பொறுப்பு அல்ல. இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவர் அவங்கள்ட்ட காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இது உறுதியாக தானே நாளைக்கு தான் தெரிய வரும். பட் காலையில் விழுந்து விஜய் மன்னிப்பு கேட்டிருக்காரு அவங்கள்ட்ட அப்படின்றது ஒரு தகவல் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல், நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன், மீண்டும் உங்களை கரூரில் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட விஜய் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு இதுனாலும் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மன்னிப்பு அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கார். உண்மையிலுமே ஒரு பல விஷயங்களில் விஜயை நம்ம பாராட்டி ஆகணும். அதாவது 20 நாள் 25 நாள் வெளியே வரலை, 30 நாள் வெளியே வரலை அப்படின்னு ஒரு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், அவருக்கு ஒரு 40 பேர் நம்மளால் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி மனசுக்குள்ளே ஒரு இருந்திருக்கோம். ஒரு பயங்கர மன உளைச்சல் அவர் இருந்திருப்பார். நம்ம இதுக்கு காரணமாயிட்டோமே அப்படின்றது அந்த குற்ற உணர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக நம்மளே அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்தால் கூட நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை குற்ற உணர்ச்சி இருக்கும், எவ்வளோ இது இருக்கும். அப்போ நம்மளால் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும், பேச முடியும்? அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை தானே. அதனால் விஜய் செய்தது சரியா தவறா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.